மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே தமிழுக்கு 5வது மாதம் ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி சேதுவும் மோகனாவும் தமிழை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்போ தான் வந்துட்டு தமிழுக்கு விபூதியெல்லாம் பூசி விட்டுட்டு இந்த வீட்டு வாரிசை நல்லபடியாக நீ பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் பார்த்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே தமிழுக்கும் மோகனாக்கும் பார்த்தா பகீர் பகீர்னு இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு போய் சேதுக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டா வீட்டுக்கு வந்து என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மோகனா திரு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி இடையில வந்துட்டு மதினி நானுமே ஆஸ்பத்திரிக்கு வாரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், எதுக்கு ஈஸ்வரி, அதான் சேது கூட வரான்ல, இதுக்கு இத்தனை பேர் 5வது மாதம் ஸ்கேன் தானே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், இங்கே அப்போ தான் வந்துட்டு, அடியே உனக்கு வீட்டில் வேறு வேலையெல்லாம் இல்லையா, இவங்க தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்கல்ல, நீ எதுக்கு இடையில போயிட்டு இருக்க, நீ இன்னொரு தடவை போய்க்கலாம், போய் வேலையை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும், சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், இங்கே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மோகனாவும் சேது தமிழும் 3 பேரும் டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டாக்டர் உள்ளே கூப்பிட்டதும் இங்கே சேது மோகனா தமிழ் 3 பேரும் உள்ளே போய் உட்கார்ந்துருக்கவும் டாக்டர்கிட்டக்க மோகனா கண்ணை காமிக்கிறாங்க. டாக்டர், என் மருமகளுடைய 5வது மாதம் ஸ்கேனுக்காக வந்திருக்கோம், நீங்கள் தான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு முழிச்சுக்கிட்டே மோகனா சொல்லவும், இங்கே சேது வந்துட்டு, சின்னம்மா ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி சந்தோஷமாக கேளுங்களேன், ஏன் இப்படி பதட்டத்தோடையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், அது ஒன்றும் இல்லை சேது, 5வது மாதம் ஸ்கேனில் குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் இப்போ தான் நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க, அதான் ஒரு பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சமாளிக்கவும், இங்கே தமிழ்ச்செடியை கூட்டிகிட்டு டாக்டர் செக் பண்ணுறதுக்காண்டி உள்ளே போகிறாங்க. அப்போ டாக்டர்கிட்டக்க தமிழ் வந்துட்டு, டாக்டர் நாங்கள் போன தடவை வந்தோம், நீங்கள் தான் சொன்னீங்க நான் மாதம் இல்லைன்னு, இந்த தடவை என்னுடைய வீட்டுக்காரரும் கூட வந்திருக்கிறாரு, வெளியில் வந்து உண்மையை எதுவும் சொல்லிடாதீங்க, இன்னும் அவருக்கு எதுவுமே தெரியாது, இப்போ தான் அவரோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர், கூடிய சீக்கிரமே அந்த வீட்டு வாரிசை நான் நல்லபடியாக பெற்றெடுக்கணும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சரிம்மா எதுக்கும் ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் டாக்டருக்கு அதிர்ச்சியாக இருக்குது, தமிழ் உண்மையிலே மாசமாக இருக்காங்க, சரிம்மா வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வெளியே போகிறாங்க. சேதுக்கிட்டக்க உங்கள் குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சேது அதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்கே மோகனாக்கு ஒன்றுமே புரியலை. பரவாயில்லை, அப்போ தமிழ் உள்ள ஏதோ சொல்லியிருப்பா போல, அதான் டாக்டர் சேதுக்கிட்ட பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சேது கேட்குறாரு, ஏன் டாக்டர், குழந்தை வயிற்றுல இருந்தால் வயிறு பெருசாகணும்ல, ஆனால் தமிழோட வயிறு இன்னும் அப்படியே இருக்க, ஏன் டாக்டர் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும், அதான் நான் சொன்னேனே உங்ககிட்ட, உங்கள் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது, இன்னும் மாதம் ஆக ஆகத்தான் தமிழுடைய வயிறு இன்னும் கொஞ்சம் பெருசாகும், அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, இதை நினச்சி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி சேதுக்கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு தமிழை போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. சேதுவும் மருந்து மாத்திரை வாங்க வெளியே போயிடுறாரு. இங்கே மோகனா வந்துட்டு டாக்டர்கிட்டக்க கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி டாக்டர், சேதுக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் இருந்தீங்களே, ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், ஐயோ மோகனா, உண்மையிலேயே தமிழ்ச்செல்வி மாசமாக தான் இருக்கிறாங்க, 2 மாதம் ஆகுது, பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க, இப்போ தான் கவனமாக இருக்கணும் தமிழ்ச்செல்வி, ரொம்ப வீக்காக இருக்காங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லவும், அதை கேட்ட மோகனாக்கு அதிர்ச்சி ஆயிடுது, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும், உண்மைதான் மோகனா, உண்மையிலேயே உங்கள் மருமக மாசமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், உண்மையாவா டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும். இங்கே தமிழுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது, டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும், அட ஆமாம்மா, நீ உண்மையிலேயே மாசமாக தான் இருக்க, நான் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு, நீ இப்போ தானம்மா 2 மாதமாக இங்கே இருக்க, கொஞ்சம் கவனமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் தமிழும் வெளியே வந்துடுறாங்க. சேதுவும் மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. தமிழை கூப்பிட்டு, தமிழ் வா, நீ வீக்காக இருக்கன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, பார்த்து மெதுவாக நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருக்கிறாரு. தமிழுக்கு ஒன்றுமே புரியல, இங்கே மோகனாக்கும் எதுவுமே புரியல. தமிழ்கிட்ட கேட்குறாங்க, எப்படி தமிழ், நீயும் சேதுவும் கொஞ்சம் கோவத்தில் தானே இருந்துட்டு இருந்தீங்க, சேது உங்ககிட்ட பேசுகிறது கூட கிடையாது, ஆனால் எப்படி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்கிட்ட மோகனா கேட்டுக்கிட்டு இருக்கவும், இங்கே தமிழும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது எப்படி சாத்தியமாகும், என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.